தெரியாம இந்த வேலையில சேர்ந்துட்டோம். ஒரு பணத்தை புதைக்கிறதுக்குள்ள நம்ம பணமாயிருவோம் போல. யாரையா நீ? சொந்தக்காரனா? பணத்தெல்லாம் புதைச்சாச்சு, கிளம்பு கிளம்பு. சொந்தக்காரெல்லாம் இல்ல, எனக்கு அந்த பணம் வேணும். பணம் வேணுமா? என்ன வார வெட்டியில பணம் வேணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு நான் என்ன வியாபாரமா பண்றேன்? போயா. பணம் வேணும், அது வேணும். 5000 ரூபா தரேன். தம்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு புரியாதா? முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுப்பா. 10,000. 10,000-மா? தம்பி நீ நினைக்கிற மாதிரி புதைச்ச பணத்தெல்லாம் அவ்வளவு ஈஸியா எடுக்க முடியாதுப்பா. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அதிகம். 20,000. 20,000-மா? நம்ம பக்கத்து ரிஸ்கா? ஆமா தம்பி, இந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? 25,000 தரேன். கேள்வி கேட்காம பணத்தை எடுத்தா. அப்ப சரி, இதுக்கு மேல கேள்வி கேட்டேன்னா என்ன செருப்பாலடி. தம்பி உங்களை நம்பிதான் எடுத்து கொடுத்துருக்கேன். நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. இதுல பேசினபடி பணம் இருக்கு, குடி. சார், நீங்க கேட்ட மாதிரி ஒரு பணத்தை கொண்டு வந்துட்டேன். ஆனா இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த பணத்தை உயிரோட கொண்டு வர போறேன்டா. உயிரோடையா? எப்படி? அதுக்கு தான் நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இவ்வளவு கண்டுபிடிச்சதுக்கும் ஓடி போன பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன மருந்து போடாமலே வேலை செய்து? சார், உயிர் வந்துருச்சு. என்ன நாய் தொண்டையில் அடிபட்ட மாதிரி ஒரு சத்தம். சார் சார், எடுத்துட்டு வரக்குள்ள ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? வேலை பார்க்குற இடத்துல என்னடா தூங்கிக்கிட்டு இருக்க? சொல்ல சொல்ல செவுத்துல ஓட்டின பள்ளி மாதிரி கிடக்குறான் பாரு. டேய் எந்திரா. டேய் டேய், என்னது? ரத்தம். நோ நோ, கிட்ட வராத. இல்ல இல்ல, வேணாம் 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 வேணாம். கனவா? என்னடா இன்னைக்கும் கனவா? எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலை. அப்படி டெய்லி உனக்கு என்ன தாண்டா கனவு வரும்? ஃப்ளாஷ்பேக்கோ? 3 வருஷமா தானே நீ என் கூட இருக்க. ஆனா அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நான் உன்கிட்ட சொன்னது இல்லைல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்தியாவே பயந்த ஜாம்பி அட்டாக்கை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன். அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ள ஊடுருவ வச்சதே எங்க அப்பா தான். ஜாம்பிஸை அழிக்கிற ஜி ஸ்குவாட்ல என்னோட சேர்த்து மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்து ஜாம்பிஸையும் அழிச்சு அது உருவாக காரணமான எங்க அப்பாவையும் கொன்னுட்டோம். அதுல இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு. ஆனா அந்த ஜாம்பிஸ் வர கெட்ட கனவுகள் மட்டும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. சூப்பரா இருக்குடா கதை. கதையா? இத மட்டும் படமா எடுத்த சும்மா 150 நாள் ஓடும். போடாங், ஏதோ பாவமாச்சேன்னு கனவு கேட்டா ஜாம்பி ஜூம்பின்னு கதையை விடுறான். ரைட்ரா, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. இவனுக்கு வேற வேலையே இல்லை. அவன் ஆளை விட எனக்கு தான் அதிகமாக அடிக்கிறான். ஒருவேளை வானம் இல்லாத மாறிட்டாங்க. சொல்றா. மச்சான், நம்ம ஏரியால ஒருத்தன் கிரிக்கெட் பண்ணிருப்பான ஒரு சயின்டிஸ்ட். ஆமா, அந்த குருவி கொடுத்தலையன். அவனுக்கு என்ன? அவன் தான் அவன் லேப்ல ஏதோ சத்தம் கிடைச்சு நெட்டி பார்த்தா அவன் அசிஸ்டன்ட் செத்து கிடக்குறாடா. அதேடா எனக்கு அடுத்து சொல்றேன். போலீஸ் போன் பண்ணி சொல்ல வேண்டியதானடா. எதுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ங்கிற பேர்ல என்ன போட்டு பழகிறதுக்கா? எனக்கு என்னமோ உன்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அவன் வச்சறடா. அட பாவி. டேய், அவனே ஒரு காமெடி பீஸ். அவனே அவன்டா கொன்னது. என்ன சவுண்டு? டேய், இவன்டா எனக்கு போட்டோலாம் அனுப்புறான். போட்டோ உனக்கு அனுப்பிச்சிருக்கானா? சரி, என்னன்னு பாறா. எதுக்குடா இவனுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? என்னை கொத்துடாம இருந்தா சரி. டேய், கிரைம் சீனை போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கா அந்த நாய். கிரைம் சீனையா? கொண்டா இந்தா. இந்த இடத்துக்கு நம்ம போயே ஆகணும்டா. டேய், நீ என்ன மெண்டலா ஆயிட்டியா? நம்ம இங்க போனா நம்மளும் மாட்டிக்கோண்டா. இந்த பிளட்டை நல்லா பாரு. கிரைம் சீன்ல பிளட் தான் இருக்கும், பின்ன என்ன ஒண்ணுக்கா இருக்கும்? இவன் வேற. எனக்கு என்னமோ அது சாதாரண பிளட் மாதிரி தெரியலடா. போலீஸ் அங்க போறதுக்கு முன்னாடி அந்த கிரைம் சீனுக்கு நம்ம போய் ஆகணும். போலீஸ் இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வேலையை முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி ஆகணும். என்னன்னு தான் அத்தனாருது. என்ன சைடிஸ் சாகும்போது குசுது விட்டானா? இந்த மாதிரி அடிக்குது. இங்க இருக்க அந்த பிளட். போலீஸ் வந்து மாட்டிக்க போறான்டா. அடே, அது என்ன ஊருகாயடா? மோந்து நக்கியெல்லாம் பார்த்துட்டு இருக்க. டேய், 2 பேரும் ஏதோ அடிச்சுக்கிட்டு செத்துட்டே போடா. நமக்கு பிரச்சனை வேணாம், வாடா போயிடலாம். டேய், இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவலடா. ஏதோ ஒண்ணு கடிச்சதுக்கு செத்துருக்காங்க. அவங்க என்ன வெறி நாயடா கடிச்சுக்கிட்டு சாவ? எனக்கு தெரிஞ்சு இது வெறி நாய் இல்லடா,
ஜாம்பி. இவன் வேற தொட்டதுக்கு தொண்ணூறு சாம்பிங்கிறான். நீ போய் இங்க உள்ள சிசிடிவியை செக் பண்றா. எங்க சிசிடிவி ரூம் இருக்கு? இந்த இருக்கு. டேய் ஃபுட்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன்டா. ப்ளே பண்ணு. ஜாம்பி. சாம்பியா? நான் சொன்னேன்ல, ஜாம்பிஸ் தாண்டா நம்ம ஊருக்குள்ள திரும்பி வந்திருக்கு. நான் தான் எல்லா ஜாம்பிஸையும் அழிச்சிட்டேனே. திரும்ப எப்படி நம்ம ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு? டேய் போலீஸ்டா. டேய் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க சேஃப் இல்ல. நம்ம வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழிச்சிரு. சீக்கிரம் நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். திரும்ப சாம்பியா? நேரம் தூக்கம் இல்லையா செல்லக்குட்டிக்கு? ரோ 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 ரோ. என்ன சத்தம்? கோழியா இருக்கும். செல்லக்குட்டி கோழி மாதிரி தெரியலையே. திருடன் வந்துட்டானா? குழந்தை வேற கையில இருக்கு. வீட்டுக்குள்ள போயிருவோம். என்ன கருமை இது? இவன் என்ன வினைய விலை கொடுத்து வாங்குறான்? நீங்க போயிருங்கம்மா. நன்றி தம்பி. அப்ப நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி சாம்பி அழிக்கிற ஸ்குவாட்ல இருந்தது உண்மைதானா? ஜி ஸ்குவாட் லீடர், உங்க அப்பாவை கொன்னுட்டோம், வைரஸ் எல்லாம் அழிச்சிட்டோம்னு 3 வருஷமா நிம்மதியா தூங்கிட்டியா? யாரா நீ? உங்க அப்பா வெறும் கூலிக்கு வேலை பார்த்த வேலைக்காரன் தான்டா. அவனுக்கு மெயின் கெமிக்கல் சப்ளை பண்ண பாஸ் நான் தான். இப்ப என்னோட புது ஷிப்மெண்ட் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. இந்த தடவை உயிரோட இருக்கவங்கள மட்டும் இல்ல, செத்த போனத்தை கூட சாம்பியா எந்திரிச்சு வர வைக்கின்றா என்னோட வைரஸ். செத்து போன கூட உயிரோட வா. நீ ஏன் ஆட்டத்துக்குள்ளேயே இப்பதான்டா வர்ற. இனிமே தான்டா என் ஆட்டமே ஆரம்பம். டேய் இப்போ என்னடா பண்ண போறோம்? தி ரியல் வாரியர்ஸ் ஸ்டார்டட்.